யாருக்கெல்லாம் புளி சாதம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கை தூக்குவாங்க. அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்கா. இப்படி செய்கிறது பிடிக்கும், அப்படி செய்கிறது பிடிக்கும். அப்புறம் இந்த மதியம் மீதம் ஆகிற சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டாக வர்றது வந்து ஓகே நாளைக்கு ஒரு புளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு தான். அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீந்து போன சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புளி சாப்பாடு செய்கிறதுக்கு நான் 4 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கேன். இது மதியம் வச்ச சாப்பாடு, இது நைட் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் போடுற கரைச்சி வச்சுருப்போம்ல அது போட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் மிக்ஸ் பண்ணாமல் ஏதாவது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 கப் புளி தண்ணி, நல்லா புளியை வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா வடிகட்டி டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சின்னதாக ஓப்பன் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டு இதை நைட் ஃபுல்லாக ஊற விட்டுறலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த புளி தண்ணி எல்லாம் அந்த சாப்பாடு வந்து நல்லா உறிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் பொன்னிறமாக வர்ற மாதிரி இதை வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் வேர்க்கடலை சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த புளி சாதத்துக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஒரு 3/4 பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த புளித்தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது புளித்தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு திக்காக கரைச்சிக்கோங்க புளித்தண்ணியை. ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டாக கரைச்சி சாப்பாட்டில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அந்த தண்ணி வந்து கரெக்டாக அந்த சாதத்துக்கு கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அந்த சாதம் வந்து எல்லா பக்கமே நல்லா சூடாக ஆகணும். அப்படியே கையில் டச் பண்ணிங்கன்னா நல்லா ஹீட் இருக்கணும், அந்த அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கணும். இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நைட் ஊற வைக்கிறோன்னா மார்னிங்கே எந்திரிச்சு தாளிச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சாதம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், அது வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.